தேவனுக்கே மகிமை. சத்தியத்தின் சத்தம். சங்கீதம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லப்படுகிறது. நான் உனக்கு போதித்து என்று சொல்கிற போது வேறு ஒருவரையும் உங்களை ஐடியா கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்கவும் தெய்வம் விட மாட்டேன்னு சொல்கிறார். ஏன்னா நான் உனக்கு போதித்துன்னு சொல்லும்போது அவர் உங்களுக்கு போதகம் பண்ணும்போது வேறு ஒரு போதகம் உங்களுக்கு தேவைப்படுவதில்லை. அப்படியே வந்தாலும் அதை தேவன் தடுத்து விடுவார். ஆகையால் அவரே உங்களுக்கு போதிப்பார். எதை போதிப்பார்? நன்மை, நீதி, உத்தம் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதிப்பார். முதல்ல டீச் பண்ணுவார், அதை உங்களை பழக்குவார். அதுக்கப்புறம் சொல்லப்படுது, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உங்களுக்கு வழியை காட்டும்போது அந்த வழியாக அவர் கடந்து போயிருப்பார். ஏன்னா வழி காட்டுறாருன்னா முதல்ல அவர் அதில் போயிருப்பார். அவர் உங்களுக்கு வழியை காட்டுறபடினால அங்கே வருகிற இடர்கள், இன்னல்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறபடினால உங்களுக்கு போதித்தது மாத்திரமல்ல, வழியை காட்டும்போது எந்த இடர்களும், எந்த தொல்லைகளும், உபத்திரங்களும் அங்கே உங்கள் பயணங்கள் தடைபடாதபடிக்கு செம்மையாக அருமையாக நடத்துவார். ஆம், அவர் உங்களுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். அவரே உங்களுக்கு அப்படி செய்வார். அவரே உங்களை நடத்துவார். ஆமென்.